வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் ஆர்கானிக் ஃபார்மர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ட்ரைகோடர்மா எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரைகோடர்மாவை நம்ம வீடுகளில் செய்ய முடியாது, இதை லேபில் மட்டும்தான் செய்ய முடியும். அதோட செய்முறை என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ட்ரைகோடர்மா தயார் செய்கிறதுக்கு நமக்கு மொலாசஸ், ஈஸ்ட் இது ரெண்டும் வேணும். மொலாசஸ் கிடைக்கலாட்டி கருப்பு வெல்லம் இல்லாட்டி நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது 1 லிட்டர் கரைசலுக்கு நமக்கு 30 கிராம் மொலாசஸ், அதாவது நாட்டு வெல்லம் அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் 30 கிராமுக்கு. அப்புறம் 5 கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கணும். இது ரெண்டும் தான் தேவையான முக்கிய பொருள். இப்போ நம்ம 10 லிட்டர் அளவில் ட்ரைகோடர்மா தயார் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு நோட்ஸாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி தான் செய்யணும். அது எப்படின்னு நான் படிப்படியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 10 லிட்டர் தண்ணியை எடுத்து அதில் 300 கிராம் மொலாசஸ் இல்லாட்டி ஜாகரி எடுத்துக்கணும். அதில் 50 கிராம் ஈஸ்ட் சேர்த்து இதை நல்லா கலக்கிக்கணும். இந்த கரைசலை நம்ம மெஷரிங் சிலிண்டர் வச்சு 175 ml கரெக்டாக அளந்துக்கணும். இந்த 175 ml கரைசலை நம்ம 1/4 லிட்டர் கொள்ளளவு பிடிக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதோட முனையை காட்டன், அதாவது பஞ்சு வச்சு நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக மூடிக்கணும். மூடிட்டு அது மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு கரெக்டாக அந்த பஞ்சை அடைச்சிருக்கதை கவர் பண்ணுற மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிக்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க 10 லிட்டர் கரைசலையும் கரெக்டாக 175 ml ஒரு பாட்டில் வீதம் அளந்து மொத்த பாட்டில்லையும் நம்ம அந்த 10 லிட்டர் கரைசலை ஃபில் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைட்டாக மூடிட்டு இந்த கரைசலை நம்ம ஆட்டோக்ளவ் பண்ணணும். இந்த கரைசல் நிரப்பியிருக்க எல்லா பாட்டிலையும் நம்ம ஆட்டோக்ளவில் வச்சு அதை ஆட்டோக்ளவை ஆன் பண்ணணும். இதுதான் ஆட்டோக்ளவ். இப்போது நம்ம பாட்டில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஆன் பண்ணியாச்சு. இப்போது இந்த மீட்டர் 0ல் இருக்குது. இந்த மீட்டர் நமக்கு அந்த 20க்கு மேலே உள்ள பெரிய முள் 1.5 kg வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணணும். அதை அப்படியே அந்த 1.5 kg வர்ற வரை நம்ம ஆட்டோக்ளவில் அப்படியே வச்சுருக்கணும். 1.5 kg வந்ததுக்கப்புறம் அதே இதிலே 1.5 kgலே வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆட்டோக்ளவ்லே வச்சுருக்கணும். 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்டோக்ளவை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சுருக்க பாட்டில் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வைக்கணும். வெளியில் எடுத்து வச்ச கரைசல் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மதர் கல்ச்சர் அதில் சேர்க்கணும். அதாவது சூடு ஃபுல்லாக ஆறிடக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அதாவது கை வச்சா லைட்டாக சூடு தெரியணும், ஆனால் ஃபுல்லாக ஆறி இருக்கக்கூடாது. அது மாதிரி நேரத்தில் தான் நம்ம மதர் கல்ச்சர் சேர்க்கணும். மதர் கல்ச்சரை நம்ம லேமினார் ஏர் சேம்பரில் வச்சு தான் சேர்க்கணும், வெளியில் வச்சு சேர்க்கக்கூடாது. லேமினாரில் வச்சு மதர் கல்ச்சரை இனாக்குலேட் பண்ணும்போது நம்ம லேமினாரை சுத்தமாக தொடச்சிருக்கணும். அதாவது லேமினாரை ஃபஸ்ட்டு எத்தனால் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் லேமினார் ஆன் பண்ணணும். லேமினார் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூவி லைட் ஆன் பண்ணணும். யூவி லைட் ஆன் பண்ணும்போது நம்ம லேபுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடாது, யூவி ரேடியேஷன் நம்மளை பாதிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரசன்ட் ஆன் பண்ணிகிட்டே தான் நம்ம இனாக்குலேஷன் பண்ணணும். அதாவது இனாக்குலேஷன் பண்ணும்போது நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த திரவம் அது கூட மதர் கல்ச்சர் வச்சு தான் நம்ம இனாக்குலேட் பண்ணணும். மதர் கல்ச்சர் போடையில் நம்ம நீடில் யூஸ் பண்ணணும். நீடில் இல்லாட்டி நம்ம பட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். இனாக்குலேஷன் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம ஸ்ப்ரிட் லேம்பை ஆன் பண்ணி ஏற்றி வச்சுருக்கணும். ஸ்ப்ரிட் லேம்ப் பக்கத்தில் தான் நம்ம மதர் கல்ச்சரை அந்த கரைசலுக்குள்ளே போடணும். இது தான் ட்ரைகோடர்மாவோட மதர் கல்ச்சர். இதைத்தான் நம்ம அந்த பாட்டிலில் போட போகிறோம். மதர் கல்ச்சர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி கைகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கைகளை எத்தனால் போட்டு நல்லா துடைச்சிடணும். துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லேமினார் ஏர் சேம்பரில் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பாட்டிலில் மதர் கல்ச்சர் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். அதாவது அந்த ஸ்ப்ரிட் லேம்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் நம்ம மதர் கல்ச்சர் போடணும். அப்படி போட்டால் தான் வேறு நுண்ணுயிரிகள் நம்ம கல்ச்சருக்குள்ளே போகாமல் இருக்கும். இது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரைகோடர்மா நமக்கு வளர்கிறதுக்கு 45 நாட்கள் ஆகும். இது ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் சைடில் லைட்டாக அந்த பச்சை கலரில் வளர ஆரம்பிக்குது. இது ஃபுல்லாக வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் பச்சையும் கருப்பும் கலந்து கரும்பச்சை நிறத்தில் மாறிடும். நம்ம கல்ச்சர் போட்டுட்டு இதே மாதிரி சாய்வாக தான் பாட்டில் அடுக்கணும். அப்படி அடுக்குனா தான் அந்த கல்ச்சர் ஈவனாக வளரும்.
நமக்கு கல்ச்சர் மேலே கரும்பச்சை நிறத்துலையும் அடியில் வெள்ளை கலர்லேயும் இருக்கும். இது ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதாவது அந்த பாட்டிலில் நல்லா குலுக்கிட்டு அந்த கல்ச்சர் ஃபுல்லாக மிக்சியில் கொட்டினதுக்கப்புறம் அதை நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும். ஒரே டைமில் நம்ம 2 இல்லாட்டி 3 பாட்டில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச கரைசலை நம்ம ட்ரம்மில் போட்டு சேமித்து வச்சுக்கணும். நமக்கு இந்த ஒரு பாட்டிலேருந்து 2 லிட்டர் ட்ரைகோடர்மா கிடைக்கும். அதாவது அந்த 175 ml அளவு கரைசலுக்கு நம்ம 2 லிட்டர் அளவில் தண்ணி ஊற்றி அது கூட 40 கிராம் அளவில் சுக்ரோஸ் போடணும். அதாவது 1 லிட்டருக்கு 20 கிராம் சுக்ரோஸ் வீதம் 2 லிட்டருக்கு நம்ம 40 கிராம் சுக்ரோஸ் போடணும். போட்டு இதை ட்ரம்மில் கலக்கி அதை மூடி வச்சுக்கணும். அவ்வளோதான், நமக்கு ட்ரைகோடர்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.